ஜக்காத் எடுத்த பணத்தில் நேற்றைய உரையில் உள்ள கேள்வின்னு கேட்குறார். ஜக்காத் எடுத்த பணத்தில் ஒரு சொத்தை வாங்கி என் மனைவி பேரில் பதிவு செய்தேன். அதற்கும் என் மனைவி மீது ஜக்காத் என்று கடமை என்று சொல்லிவிட்டீர்கள். மனைவிக்கு பதிவு செஞ்சால் மனைவிக்கு ஜக்காத்துன்னு சொல்லிட்டீர்கள். இப்பொழுது நான் நாடு திரும்பியவுடன் அந்த சொத்தை என் பெயரில் மாற்றிக்கொள்கிறேன். அல்லது சில வருடங்களுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால் என் பெயருக்கு மாற்றுறேன். நாளைக்கு ஊருக்கு போய் மாற்றுறேன், இல்லை வேறு ஒரு நேரத்தை நான் மாற்றிக்கிறேன். இப்போ என் மீது அது வந்துருச்சு. எனக்கு ஜக்காத்து கடமையா? இப்போ மனைவிக்கு எழுதி கொடுத்து என்ன செய்கிறேன்? எதுக்கு மனைவி பேரில் இருக்கணும், என் பேரில் இருக்கணும், நான் என்ன செய்கிறேன்? மாற்றிக்கிறேன். அப்போ ஜக்காத்து கடமையா அப்படின்னு கேட்குறாரு. அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. முதல்ல மார்க்க ரீதியாக உள்ளதுன்னு ஒன்று இருக்குது. உலகத்தில் உள்ள சட்டம் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம்னு ஒன்று இருக்கிறது. உலக சட்டம்னு ஒன்று இருக்குது. எந்த கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தாலும் சரி. இப்போ அவங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் கூட அல்லாட்ட எடுக்கணும். இப்போ ஒரு மனைவிக்கு சொத்தை எழுதி கொடுத்துட்டு, இது உனக்கு எழுதலை, ஃபார்மாலிட்டி தான் செஞ்சுருக்கேன், அல்லா சாட்சி, உனக்கு எனக்கு தெரியும், இது ஏன் சொத்து தான், ஏன் காசை கொடுத்து தான் வாங்கியிருக்கிறேன், உனக்கு அன்பளிப்பாக தரல, இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கலுக்காக வேண்டி நான் இப்படி எழுதியிருக்கிறேன் அப்படின்னு இவன்னு சொல்லி அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாவிடத்தில் அது ஓகே. அல்லாவிடத்தில் என்ன வராது? பஞ்சாயத்து வராது. ஏன்னா இவன் கொடுக்கல தானே. கொடுக்கறது ஃபார்மாலிட்டி தான் உனக்கு கொடுத்துருக்குறேன், நெசமாக நான் தரல அப்படின்னு சொல்லி உலக சட்டத்துக்கு நான் எழுதிக்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டான்னு வைங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த மனைவி என்ன செய்கிறான்னா அவள் தனக்குரியதை ஆக்கி கொள்ள முடியாது. நல்லா கேட்பான், பேப்பரில் இருக்குன்ற சொல்லி அல்லாட தப்பிக்கலாது. மறுமை நாளில் விசாரணை வருதுன்னு வைங்க, இல்லை என் பேரில் தான் அது இருக்குது அப்படின்னு அந்த மனைவி வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு வைங்க. இந்த வழக்கு மறுமையில் வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் கேள்வி கேட்பான், உன் பேரில் தான் இருக்குது, ஆனால் எந்த அடிப்படையில் எழுதுனான்? உனக்கு உள்ளது இல்லைன்னு சொல்லி தானே எழுதுனான், ஃபார்மாலிட்டி தானே எழுதுனான், உனக்கும் அவருக்கும் உண்மையை தெரியத்தானே செய்யும் அப்படின்னு கண்டிப்பாக என்ன செய்வான்? அல்லாஹ் அதை கேட்பான். ஆனால் உலகத்தில் என்ன நிலைமை? இஸ்லாமிய கவர்மெண்ட்டில் போகுது, அந்த மனைவி என்னுடைய இதுங்கிறான். இஸ்லாமிய சட்டமாகவே இஸ்லாமிய ஆட்சியே நடக்குது. ரசூலுல்லாஹ்ட்டே இந்த வழக்கு போகுது. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்ட பஞ்சாயத்தில் மறுத்தாதானே கேஸ் வரும். ஒத்து போயிட்டாங்கன்னா கேஸ் வராது. இவன் என்னுடையதுன்னு சொந்தம் கொண்டாடினா அந்த கேஸ் ஆகும். மனைவி என்னுடையதுன்னு கேட்போம். ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு கொண்டு வர்றாங்கன்னு வைங்க. ரசூலுல்லாஹ் உன்னுடைய ஆதாரம் என்னன்னு கேட்பாங்க. இந்த இருக்க ஆதாரம், ஆதாரத்தை தான் அந்த தீர்ப்பளிப்பேன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. நான் என்ன செய்வேன்? ஆதாரம் வச்சு தீர்ப்பளிப்பேன். ரசூலுல்லாஹ் என்ன தீர்ப்பளிப்பாங்கன்னு கேட்டால், உனக்கு மனைவிக்கு உள்ளதாம்மா, நீ தான் வச்சுருக்கிற, உனக்கு உள்ளது எங்கே ஆதாரம்? இல்லை எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம், அது ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாதான். எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம் என்பது ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாதான் அந்த பஞ்சாயத்து வராத. உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே ஒருத்தர் மீறிட்டீங்க. மீறின பிறகு ஒரு சட்டம் சொல்வதாக இருந்தால், இஸ்லாமிய சட்டம்னு சொல்வதாக இருந்தால் என்ன சட்டம் தான் சொல்லுவோம்? ரெக்கார்டு தான். ரெக்கார்டில் தான் இருக்குது. ரெக்கார்டு பண்ணி நாங்கள் எங்கள்கிட்ட பத்துவா கட்டின்னு அப்படி தான் சொல்லுவோம். பேப்பரை கொண்டாந்து என் பேரில் அந்த சொத்து இருக்கிறது, அது என்னுடையது, என் கணவர் இல்லைங்கிறாருன்னு ஒரு கேஸ் கொண்டு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? எங்கள் ஆதாரத்தை கொண்டு வான்னு கேட்போம். அந்த இருக்குது, உனக்குள்ளது தான், நீ தான் எழுதி கொடுத்துடலப்பான்னு கேட்போம். ஆனால் அது இதில் உள் நடந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். உள் நடந்த விஷயம் இருக்குல்ல, அது நமக்கு தெரியாது. இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேரில் யாரும் போய் சொல்லலாம். இவரும் போய் சொல்லலாம், அப்படி பேசாமல் கூட பேசினா சொல்லலாம்ல. இவரும் போய் சொல்லலாம், அந்த பெண்ணும் போய் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது என்னுடைய உள்வரம் நமக்கு தெரியாதனால நம்ம என்ன தீர்ப்பு அளிக்கணும்? பேப்பர் படி தீர்ப்பு அளிச்சிருவோம். ஆனால் உண்மை என்ன ஆகும்னு கேட்டால், இந்த பெண் சொத்தை தனதாக்கி கொண்டால் மறுமையில் கேள்வி இருக்குது. இவர் சொல்ல உண்மையாக இருந்தால் ஏன்டா அவர் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கல? உனக்கு சொந்தமாக்குறேன்னு கொடுக்கல. ஏன் காசு, ஏன் பணம், என்னுடையது தான். இந்த அரசாங்கத்தில் வருமான வரி அதை தப்பிக்கிறதுக்காக வேண்டி உன் பேரில் ஃபார்மாலிட்டிக்கு போட்டிருக்கிறேன், ஒத்துக்கிறியான்னு கேட்டுக்கிட்டு எழுதியிருந்தா, இது அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருந்தால் உரிமை கொண்டாடக்கூடாதுல்ல. அது அவங்களா பார்த்து செய்ய வேண்டிய ஒரு முடிவு. உரிமை கொண்டக்கூடாதுங்கிற விஷயம் வேறு. ஆனால் உலகத்தில் என்ன தீர்ப்பளிக்கணும்? உலகம் நமக்கு தெரியாத. நீங்கள் பொய்யா கூட சொல்லலாமே, நீங்கள் தானே இப்படி சொல்கிறீங்க. அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம்ல. மனைவி நானும் சேர்ந்தது மாதிரி முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் சொல்கிறீங்க. மனைவி இல்லை எனக்கு தான் அந்த உள்ளதுன்னு சொல்லிவிட்டு என்ன செய்வீங்க? அப்போ அந்த விஷயங்கள் நம்ம தீர்ப்பு அளிக்க முடியாது. அதனால் நம்ம சொன்ன விஷயங்கள் உலக சட்டத்துக்கு தான் சொல்கிறோம். இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் மனைவிக்கு உரியது தான் ஆகுது. மனைவிக்கு உரியதில் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி அது இது நான் உனக்கு ஃபார்மெட்டு தந்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு தெரியும், அதனால் நான் ஜக்காத்து கொடுக்க வேணாம், உங்களுக்குள்ளே பேசி இப்படி ஒருத்தர பஞ்சாயத்து இல்லை. நீங்கள் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கலாம். இப்போ ஏன்னு கேட்டால், நீங்கள் மனைவி பேரில் எழுதுனா கூட மனைவிக்கு அன்பளிப்பாக வந்துச்சுன்னு இன்னொரு ஜக்காத்து அவசியம் இல்லாமல் ஆகலாம்னு ஆகும். எப்போ ஆகும்னு கேட்டால், நீங்களும் மனைவியும் பேசி நமக்குள்ள உள்ள விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாட்ட நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த தீர்ப்பை நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு அல்லாட்ட பதில் சொல்கிற நிலைமை வராது. ரெண்டு பேரும் அந்த நிலையில் உறுதியாக இருந்தீங்கன்னு சொன்னால், இல்லை என்னுடையது இல்லை, ஃபார்மாலிட்டிக்கு தான். அப்போ கணவருடையது தான். கணவருடையதுங்கும்போது அதுக்கு ரெண்டு தடவை ஜக்காத்து கொடுக்கணும். கணவர் ஒருக்காக கொடுத்துட்டாரு, மனைவிக்கு எழுதுனதுக்காக வேண்டிய இன்னொருக்கா ஜக்காத்து கொடுக்கணும். மனைவிக்கு எழுதலையே, சும்மா தானே எழுதிக்கிட்டாங்க அப்படின்றது
அல்லாட்ட எடுபடும், அது உண்மையாக இருந்தால். மனிதர்கள்ட்ட பத்துவா கேட்டால் என்ன செய்வாங்க, யார் பேரில் உள்ளது அவங்களுக்கு தான். அதனால் நீங்கள் அல்லாட்ட வந்து நீங்கள் இறை அச்சத்தோடு அந்த முடிவு எடுத்தீங்கன்னா தப்பு கிடையாது. கொடுக்காம கூட நீங்கள் இருக்கலாம். மனைவிக்கு உள்ளது கிடையாது, அல்லாட்ட உள்ள சட்டப்படி நம்ம மனைவிக்கு உள்ளது கிடையாதுன்றவாங்க. ஆனால் அப்படி கொடுக்காமல் இருக்கும்போது மனைவி இடக்கு முடக்கு பண்ணிட்டாங்கன்னா உங்களை விட்டு போயிடணும். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. நீங்கள் அல்லாவுக்கு பயந்து சரின்ட்டீங்க, அடுத்த நாள் மனைவி என்னுடைய தான், நீ என் சொத்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு பஞ்சாயத்து கொண்டு வந்தால் அது அதன்படி தான் தீர்ப்பாகும். எந்த அஜர்த்திட்ட போனாலும், எந்த கொள்கையில் போனாலும், எந்த ஜமாத்தில் போனாலும், எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அந்த பேப்பர் தான் பேசும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்.